அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 17ஆம் தேதி, தை மாதம் 4ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். அதாவது இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒரு வாரம் பொங்கல்லாம் நல்லபடியாக போயிடுச்சிங்க. நேற்று காணும் பொங்கல் போயிடுச்சு. அதாவது நாளைக்கு மாலையிலேருந்து அறுவடை பணிகள் அந்த பொங்கல் நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக நடந்திருக்காது. இன்றைக்கி ஆரம்பிச்சிருவீங்க. இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு மதியம் வரைக்கும் செய்யுங்க. அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் நாளைக்கு மதியத்துலேருந்து மழை ஆரம்பிச்சிடும், டெல்டாவிலையும் தென் கடலோரங்கள்லையும். நாளைக்கு அதாவது 18, 19, 20ன்னு வச்சிங்களேன். அதாவது சனிக்கிழமை மதியம், ஞாயிறு, திங்கள் நைட்டு வரைக்கும். அப்புறம் செவ்வாயிலேருந்து ஒரு வறண்ட வானிலை. அப்புறம் 28, 29, 30 இருக்கும் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கேப் இருக்குது. அது எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த விதைப்பு விதைக்கிறவங்க, உளுந்து, நிலக்கடலை இந்த மாதிரி விதைக்கிறவங்க 19, 20 கொஞ்சம் கடுமையான மழையாக இருக்கும் மாதிரி தெரியுது. ஒரு கனமழையாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு தான். நம்ம சொல்கிறது எல்லாமே வாய்ப்பு தான். வாய்ப்பு இருக்கலாம். அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அறுவடை கிட்டத்தட்ட ஒரு 25% நடந்திருக்காது டெல்டாவில். ஒரு 20% நடந்திருக்கு. கொஞ்சம் இந்த வேதாரண்யம் போல் தெற்கு டெல்டாவிலலாம் கொஞ்சம் பாதிச்சே இருக்குது. எல்லாம் சாஞ்சி போய் அந்த மாதிரி. அதனால் விதைப்பு இப்போ வடக்கு டெல்டாவிலையும் மழை பெய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ அந்த பொங்கலுக்கு விதைக்கிறவங்க, அதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். திருப்பி சொல்ல வேண்டிய கடமை சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் அதுக்கப்புறம் 28, 29 இருக்குது. அது ஒரு பெரிய மழையெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நாளைக்கு மதியத்துலேருந்து பெய்கிறது ஒரு 2 நாளைக்கு. அதாவது இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாள் ஒரு ஒரு 2 மணி நேரம் ஒரு கடுமையாக பெஞ்சால் கூட உளுந்து பெற வச்சிங்கன்னா வீணாக போயிடும். அதுக்காக சொல்கிறது தான். வேறு என்ன பெரிய பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அறுவடையெல்லாம் செஞ்சு எடுத்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாஞ்சி போச்சுன்னா கொஞ்சம் அறுவடை இயந்திரத்துக்கு கொஞ்சம் அதிக நேரம் ஓடும். அதனால் நின்றுட்டுருக்கிற விளைச்சலை அறக்கிறதுக்கும், சாஞ்சி போன விளைச்சலை அறக்கிறதுக்கும் அது கொஞ்சம் விவசாயிகளுக்கும் அதுவும் நஷ்டம் தானே. லாபத்தில் நஷ்டம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கொஞ்சம் நெல் கொஞ்சம் சேதமாகலாம், அவ்வளோதான். அதை தவிர வேறு ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய வெள்ளம் பாதிக்கிறது அப்படிலாம் கிடையாது. உளுந்து பயிர் விதைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக விதைங்க. சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கனமழையாக பெய்யும் போல் இருக்குது. ஒரு நாள் நைட்டு ஏற்கனவே பெஞ்ச மழையே 2 நாள் பெஞ்ச மழை தானேங்க, அந்த 28 சென்டிமீட்டர் மழையே. அதனால் இப்போ ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் கூட பாதிக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. தண்ணி நின்றுச்சுன்னா ஊற்றிறந்துவிடும் உளுந்து பயிரெலாம். அதுக்காக சொல்கிறது தான். ஏற்கனவே விளைச்சவங்க 4 இலை 5 இலை வந்தவங்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திருப்பி இன்றைக்கி விதைக்க போகிறாங்கிறவங்களாம் கொஞ்சம் யோசனை பண்ணி விதைங்க. அவங்களுக்குலாம் என்ன அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா வாய்ப்பு தான். இது நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். அதனால் 28, 29, 30 இதை மாதிரி தான் வர்ற மாதிரி இருக்குது. அதாவது மேப்பு ஷோ பண்ணுது. அதில் இருக்கிறதுக்கு எப்படி, ஏன்னா ஐடிசிசெட் கீழே இறங்கிடுச்சிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் வெப்பமண்டல காற்று இனிமேல் நிலநடுக்கோடு பகுதி, ஆஸ்திரேலியா பகுதிகள் தான் மழை ஆரம்பிச்சிருச்சு. அங்கெல்லாம் மழைக்காலம் நமக்கு இனிமேல் குறைஞ்சிரும். லானினா இருக்குது, நியூட்ரல் ஐவேடியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும் போல் தெரியுது. அதனால் ஜனவரி 18 சனிக்கிழமை மாலை தொடங்குகிறது அடுத்த சுற்று மழை. டெல்டா, தென் மாவட்டங்கள் மிக கனமழை வாய்ப்பு. ஜனவரி 20 திங்கள் 20 வரை மழை தொடர வாய்ப்பு. அறுவடை விதைப்பு விவசாயிகள் இதை கருத்தில் கொண்டு விதைப்பு அறுவடை பணிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த சுற்று மழை ஜனவரி 28, 29, 30 மிதமான மழையாக இருக்கலாம். கொஞ்சம் மேலே ஏறி வந்துச்சுன்னா கொஞ்சம் பெய்யும். அதிலெல்லாம் பெரிய பாதிப்பு இருக்கிறதுக்குள்ள. அதுக்குள்ளே கூடிய வரைக்கும் அறுவடை ஒரு 70%, 80% முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த பீக் டைமுங்கிறது இதுதான். இந்த ஒரு வாரம் தான். ஏன்னா பொங்கல் ஒரு பிரேக் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடைவெளி முடிஞ்சு இந்த ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு மிஷின்காரவங்க எல்லாருக்குமே பொங்கலுக்கு இடைவெளி தானே. அதனால் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஆக்டிவ் ஆகிற நேரத்தில் இந்த மழை பெய்ய போகுதுங்கிறது தான் இல்லை பிரச்சனையே. ஏன்னா ரெடி ஆகவும் இன்றைக்கி தான் ரெடி ஆகும். இன்றைக்கி நேற்று காணும் பொங்கல் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி ரெடி ஆகும் நாளைக்கு மதியம் மழை வந்துடும். ரைட்டுங்களா? அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.